செந்தில் பாலாஜி ஜெயித்து காட்டுகிறேன்னு சேலஞ்சு வர்றாரு வெக்கம் இல்லாமல். என்ன சொல்கிறாரு? கரூர், கோயம்புத்தூர் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணி காட்டுறேன்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 100% 4 தொகுதிகளையும் உதயசூரியன் வெல்லக்கூடிய இரண்டாவது முதல் மாவட்டம் தலைவருடைய மாவட்டம் திருவாரூர் மாவட்டம், இரண்டாவது மாவட்டமாக நம்முடைய கரூர் மாவட்டம் அமையும். அதற்கு காரணம் உங்களுடைய அன்பு ஆசி. எப்படின்னா, ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் நடக்கிற விஷயம் தெரியாது. ஒரு படத்தில் கவுண்டமணி ஜெயிலில் இருப்பார். 2 வருஷம் கழித்து தேங்காய் வாங்க போவார். வெளியில் வந்து தேங்காய்காரன் சொல்லுவான், எவ்வளோப்பா தேங்காய்னு கேட்பார். 5 ரூபாம்மா. அப்போ 1 ரூபா தானேப்பா தேங்காய்மா. அப்போ அவன் கேட்பான், ஏன் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தீங்களா? கரெக்டாக சொல்கிறான். ஏன்னா ஜெயிலில் இருந்தால் வெளியில் நடக்கிற விஷயம் தெரியாது. அதனால் செந்தில் பாலாஜி 1 வருஷம் ஜெயிலில் இருந்ததுனால கரூர், கோயம்புத்தூர்லாம் பழைய மாதிரி ஜெயிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி 1 வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது இங்கே நடந்த விஷயங்களே வேறு. காரிக்கு போகிறான், உதைக்கிறான். கரூர், கோயம்புத்தூர் எங்கேயுமே உங்கள் இது செல்லாது. டெபாசிட் கிடைக்குதான்னு பாருங்கள்.